ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொலி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி நோய் நிலைகளில் எவ்வாறு இந்த ஆண்குறி எழுச்சியின்மையை சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் இந்த வளவலன்னு பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். நம்ம கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள முன்னாடி இந்த ஒரு தகவலை சொல்லிட்டு போனால் தான் உங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி பார்க்கும்போது சர்வ லோகையும் வியாபித்திருக்கிற ஒரு வியாதி, ஒரு டிசார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சர்க்கரை வியாதியை சொல்லலாம். ஒரு காலத்தில் பணக்கார வியாதியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு மட்டும், வயதானவர்களுக்கு மட்டும் இருந்த ஒரு வியாதி இன்றைக்கி ஏறத்தாழ குடும்பத்தில் அனைவருக்கும் பாதிக்கப்படக்கூடிய கணவன், மனைவி, அப்புறம் குழந்தைகள் இதுவெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த சர்க்கரை வியாதி நிலைகள் இதாகிட்டுருக்குது. இது வியாதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்குது. டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைபாடு, அதாவது சொல்லக்கூடிய ஒரு தியரமும் இருக்குது. இது மருத்துவ தீசிஸ் இதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய சாப்டர். அதற்குன்னு தனியாக வீடியோ நம்ம மேக் பண்ணி நம்ம போடணும். சரிங்களா? அதனால் அந்த இது போக வேணாம். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்ன, கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரையாதி நிலைமைகளில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மையை எப்படி சரி செய்வது, அதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி சர்க்கரை வியாதி இரண்டு வகைப்படும். டைப் 1, டைப் 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இது டைப் 3, டைப் 4, டைப் 5 வரைக்கும் இப்போ கண்டறியப்பட்டு இருக்குது. சரிங்களா? லேட்டஸ்ட்டாக ஒரு சில பேப்பர் ப்ரெசன்டேஷனில் டைப் 5 விட்டமின் குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடுங்கிற பேர்லேயும் உணவு சரியாக எடுத்துக்கிறாத பட்சத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு வருதுங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச டைப் 1, டைப் 2 பற்றி நம்ம இப்போ பார்க்கும் பொழுது, டைப் 1 இன்சுலினோட சுரப்பு முற்றிலும் ஆப்சண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது மேக்சிமம் குழந்தைகளுக்கு வரக்கூடும். அடுத்து டைப் 2 இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ், அது உள்ளே செல்களில் ஊடுருவி போய் அது செல்களுக்கு உபயோகப்பட்டு குளுக்கோஸை எனர்ஜியாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய இதை முற்றிலும் இழக்கக்கூடிய நிலைக்கு தான் டைப் 2. அதாவது இன்சுலின் சுரக்கும் அல்லது போதுமான அளவுக்கு சுரக்காது, பற்றாக்குறையாக சுரக்கும். அப்படி சுரந்தாலும் அதனுடைய ஆற்றல் அந்த செல் திசுக்களை நுழைந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்காது, வலிமையாக இருக்காது. சரிங்களா? அல்லது பற்றாக்குறையாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு காரணம் உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உணவுகள், இந்த மாதிரியான பேவரேஜஸ், ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரியானது எடுக்க போடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த டைப் 2 டிசீஸ் தான் இன்றைக்கி உள்ள மாறி வரக்கூடிய நாகரிக காலத்தில் அதிகமாக எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வியாதி, ஒரு குறைபாடு. சரிங்களா? இதுக்கு நம்ம எப்படி ஆண்மை குறைவை உண்டாக்குதுங்கிறத ஒரு லைனில் பார்ப்போம். பொதுவாக ஆண்குறிக்கு உள்ளே இருக்கிறதும் ஒரு வகையான திசுக்கள் தான். அவைகளும் நான் ஒரு சிங்கிளாக சொல்லிடுறேன். அந்த திசுக்களுக்கும் எனர்ஜி தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, புரோட்டீன் தேவை, அதே நேரம் மினரல்ஸ், மாலிகுல்ஸ் எல்லாமே தேவை, விட்டமின்ஸ்லாம் தேவை. அந்த செல்களும் முறையாக வளர்ச்சி அடைய வேண்டும். அதே நேரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு பிரிவுகளை உண்டு பண்ணி திருப்பி அது வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அந்த நேரத்தில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த செல்களும் பாதிக்கப்பட்டு இதாகிக்கூடும். முறையாக அதுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காமலையும் அந்த அதிகப்படியான சர்க்கரை நீரினால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செல்கள், வால்கள் டேமேஜ்டு ஆகி நாளாக அதனுடைய பணிகள் பாதிக்கப்பட்டு சுருக்க நிலைமைக்கு போகக்கூடும். சரிங்களா? அப்போ அதற்கு தேவையான குளுக்கோஸில் இருந்து அடுத்து புரோட்டீனாக மாற்றணும். அடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கணும், அல்லது ஃபேட்டில் இருந்து அதுக்கு எனர்ஜி எடுத்துக்கணும். இந்த மாதிரியான கான்செப்டில் அந்த செயின் பாதிக்கப்படுது.
நம்ம இதில் உணவு சங்கிலி பாதிக்கப்படுற மாதிரி இந்த இதில் வந்து நியூட்ரிஷன் சங்கிலி வந்து அந்த செல்களுக்கு வந்து பாதிக்கப்படுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே செல்கள் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அதுலேயும் வந்து அதனால் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அளவு வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. சரிங்களா? ஆமாம். அதாவது ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியலையா, அவனுக்கு ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி அந்த இதுக்கு வந்து தன்னை இதுக்கான ஒரு வழியே அந்த அதாவது எப்படி கண், கிட்னி எல்லாமே பாதிக்கப்படுதோ அதே மாதிரி தான் 4 திசுக்களும் வந்து பாதிக்கப்படுது. இன்னும் டீப்பாக போனோம்னா டெஸ்டோஸ்டரானை உருவாக்கக்கூடிய ஒரு சில பணிகளும் பாதிக்கப்பட்டுரும். சரிங்களா? நம்ம வந்து அந்த எழுச்சியை வந்து பார்ப்போம். அந்த டெஸ்டிக்களுடைய பணிகளும் பாதிக்கப்பட்டு போயிடும். டோட்டலாக எல்லா உறுப்புகளும் வந்து பாதிக்கப்பட்டு போயிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு தேவையான டெஸ்டோஸ்டரானும் சுரக்காது. ஆண்குறியில் உள்ள இந்த அடிப்படை திசுக்களும் வந்து இதாகிக்கிறோம். அதில் 3 வகையான இது இருக்குது. கார்பஸ் கவர்னஸும் சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது, கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் வந்து சொல்லக்கூடியது இருக்குது. இது வந்து நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில். இதற்கு வந்து முறையான உணவு கட்டுப்பாடு வந்து வேணும். சரிங்களா? உணவு கட்டுப்பாடு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும், நல்லா வாக்கிங் நல்லா போகணும், ப்ளட் சர்க்குலேஷன். அதற்காக நீங்கள் வந்து மல்லு கட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓரளவு உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி போதும்னு நெரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து வரும்போது அப்போ அதை வந்து நிப்பாட்டிக்கொள்ள வேண்டும். சிலவங்க வலுக்கட்டாயமாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிலாம் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஓரளவு ஒரு லகுத்துவமான ஒரு எக்ஸசைஸ் எனக்கு ஐடியலாக நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு 20 to 45 மினிட்ஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கு உள்ளதுக்கு சில ஒர்க் அவுட் வந்து பண்ணால் போதும். சரிங்களா? இது வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே ஓரளவு கட்டுக்கோப்பில் வந்துடும். அதிகப்படியான சர்க்கரையை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்து விடுவது வந்து நல்லது. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தான். லைட் சுகர் போடுங்க, எனக்கு சுகரே போடாதீங்க, வெள்ளை சர்க்கரையின் மீது உள்ள மோகம் வந்து இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கும்போது டீ ஷாப் இந்த மாதிரியான ஷாப்பில் பார்க்கும்போது அவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு இது மாற்றத்துக்கு வந்துடுச்சு. அதே நேரத்தில் வந்து நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் சுகர் தான் இருக்குது. அந்த ரேஷியோ வந்து அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடனடியாக ரத்தத்தில் கலந்து சர்க்கரை அளவை பீக் பண்ணிவிட்டு இது பண்ணக்கூடியது வந்து அதுகளில் வந்து கம்மி. அதனால் அந்த மாதிரி இது பண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் சர்க்கரை இதில் வந்து தவிர்த்து விடுங்க. அல்லது வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு இந்த மாதிரியான லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்டு உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. சரி, அடுத்து இதுக்கு தேவையான புரோட்டீன்களை நம்ம எந்த வகையில் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன்ஸ் பவுடர்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நிலைமையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செரிமான பிரச்சனைகள், மெட்டபாலிசம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரை இதில் மெட்டபாலிசம் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த புரோட்டீன் வந்து சரியாக செரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். டெம்பரவரியாக கூட பாதிக்கப்பட்டு இது பண்ணி கொடுக்கும். அதனால தான் அந்த மாதிரியான பேக்கடு புரோட்டீன்ஸை வந்து கூடுமான வரைக்கும் தவிர்த்து விடுங்க. இந்த நோய் நிலையில் இல்லாதவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் வந்து பார்க்கும்போது இயற்கையாக எடுக்கக்கூடிய வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு ஒன்று கிடைக்கும். அந்த வால்நட்டை வந்து கொஞ்சம் தினசரி வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்வது வந்து நல்லது. ஆமாம், எடுத்துக்கொள்ளும்போது வந்து இயற்கையான அந்த புரோட்டீன் இதை வந்து கட்டுமானத்திற்கு வந்து இதாகுது. இந்த மாதிரியான இதில் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ நியூட்ரிஷன் தான் கொஞ்சம் அளவில் தான் இருக்கும். ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் ஒரு சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதைத்தான் நம்ம அதில் வந்து சொல்லிட்டு வரோம். நல்லா கவனித்து பாருங்கள். தாய்ப்பாலில் என்ன இருக்குது? 99% தண்ணி தான் இருக்குது. ஆலோவேராவில் என்ன இருக்குது? 99% தண்ணி தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் அது 1% இருந்தாலும் அதனுடைய சில மிராக்கிளான ஒரு சில இது ஒன்று பவர் வந்து அதில் செயல்படக்கூடியது இருக்குது. சரிங்களா? அதை தான் நம்ம ஆயுர்வேதத்தில் பிரபாவம்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து நம்ம சொல்கிறோம். இதில் வந்து மாடர்ன் மெடிசனில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அல்லது வந்து சில அறிவியல் நிபுணிகள் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அறிவியல் நிபுணிகள் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சில மைக்ரோ நியூட்ரிஷன் தான் இருக்குது, இது வந்து உடம்புல செயல்படாது. ஆமாம்,
அதே நேரத்தில் வந்து இதில் வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அயன் வந்து பேரிச்சம்பழத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த உயிர் சத்து ஜீவனமான ஒரு பொருட்கள், ஆமாம், ஜீவகணம் சொல்லக்கூடிய ஒரு பொருட்கள் வந்து அதில் இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பணிகள் நம்ம உடம்புல போய் இந்த பணிகளை வந்து செம்மைப்படுத்துவதற்கு வந்து அதிகமாக செயல்படுது. அதனால தான் இதைத்தான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன்ல. பாலில் வந்து தாய்ப்பாலில் வந்து 99% தண்ணி தான் இருக்குது. அந்த 1% தான் அதில் வந்து அந்த ஜீவனமான பொருட்கள் இருக்குது. ஜீவனம், பிரம்மணம், சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்தில் ஏகப்பட்டது சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கார்கள். அந்த ஜீவன பொருள்களில் வந்து பார்க்கும்போது உயிர்ப்பை உண்டாக்கக்கூடிய சில பணிகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து அல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு, இதில் 2 வகையாக இருக்குது. ஸ்வீட் அண்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் கையளவு நம்ம வந்து தினசரி வந்து ஊற வச்சு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடுமான வரைக்கும் பயன்படுத்துவதற்கு இனிமையாக உள்ள ஸ்வீட் ஆல்மண்டுகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது அடுத்து வந்து இது பண்ணும்போது நம்ம ஏழைகளின் எளிமையான உணவு நிலக்கடலை. இந்த நிலக்கடலையில் தான் நம்மளுடைய புரோட்டீன் அளவு வந்து 100% வந்து பயன்படுத்துவதற்கு மிக மிக எளிமையாகவும் அதே நேரம் அதனுடைய எஃபிஷியண்ட்டான ஒரு பணிகள்னால் வந்து ஆற்றலுடையதாகவும் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து விலையும் ரொம்ப கம்மி. நல்லா 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குது, பிராண்டை பொறுத்து. நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் சக்கு இல்லாத ஒரு நல்ல ஒரு இதாக உள்ளதை பார்த்துக்கிறங்க. அதை விட வந்து சிம்பிளாக சொல்லலை, ரோட்டில் போகும்போது கடலை வறுத்து விற்றுட்ருப்பாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. இந்தியாவை மாதிரி இந்த புரோட்டீன் ஈடுகட்டக்கூடிய உணவு வகைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரு காலத்தில் சுண்டல் வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நடக்கடலை அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு புரோட்டீனாவது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தினசரி வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது நித்தம் ஒரு முட்டை. இது ஏன் கடைசியில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஓரளவு எல்லாமே நம்ம வெஜிடேரியனாகவே சொல்லி வரும்பொழுது நான் வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிறதுக்கு எளிமையாக உள்ளது வந்து இந்த முட்டையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? தினசரி ஒரு முட்டை எடுத்தாலே அதுக்கான இதில் வந்து இதாகிட்டே இருக்குது. அதே நேரம் வந்து உணவு வகைகளில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த உளுந்தம் கஞ்சி இருக்கு இல்லையா, உளுந்தம் கஞ்சி அதை வந்து எடுத்துக்கலாம். கஞ்சி வகைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சுகரை வந்து அப்போ ஏற்றினாலும் ஆனால் அதற்கான இது வந்து கொஞ்சம் நாள் பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால வந்து உளுந்தங்கஞ்சி வந்து தினசரி காலையில் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா பயறு கஞ்சி, பருப்பு கஞ்சி இல்லை, பயறு கஞ்சி வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லோரும் நினைக்கிற மாதிரி சட்டியாக குடிக்கக்கூடாதுங்க. 1 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் அந்த அளவோடு இது பண்ணிக்கிற வேண்டியது. அதுதான் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா கேப்பையிலையும் சுகரை ஏற்றக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், கிளைசிமிக் இண்டெக்ஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1 டம்ளர் 2 டம்ளரோடு இது பண்ணோம்னா அது வந்து இந்த சுகரை குறைக்கக்கூடிய ஆற்றலை வந்து பண்ணி கொடுக்க வைக்கிது. சரிங்களா? அதான் அளவோடு இருக்கணும். ஆமாம், மிகினும் குறையினும் நோய் உண்டாக்குன்னு சொன்ன மாதிரி அது தோஷங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் உணவுக்கும் அது பொருந்தும். பட்டினியாக கிடந்தாலும் வியாதி வரும், அதிகமாக சாப்பிட்டாலும் பாதி வரும். சரி, இப்போ ஓவரால் ஒரு இது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்பு, வால்நட், அதே நேரத்தில் வந்து முந்திரி பருப்பு, நிலக்கடலை, அதே நேரத்தில் இன்னொன்று வந்து சொன்னது வந்து முட்டை. இந்த மாதிரியான இதோடு சேர்த்துக்கொண்டு தினசரி எக்ஸசைஸ் பண்ணாங்கனாலே இந்த சர்க்கரையாதி நிலைமையில் வந்து மருந்தற்ற ஒரு சூழ்நிலையிலையும் அவர்களால் எளிதாக ஆண்குறி எழுச்சியை வந்து அடைய வைக்க முடியும். அதே நேரம் வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர் அல்லது சித்த மருத்துவருடைய துணை கொண்டு நீங்கள் வந்து சர்க்கரையாதியை கட்டுக்குள் வைப்பதற்கான மருந்துகளை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சுய மருத்துவம் ஆபத்தானது. சரிங்களா? அதை நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிறணும். சுய மருத்துவம் வந்து ஆபத்தானது. தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி இது பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்கள் சைடில் வந்து இருப்பாங்க, ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே போனீங்கனாலே தகுந்த கைடு பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜிஹெச்லேயும்
ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இலவச மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. மருந்துகளும் இலவசமாகவே கொடுப்பார்கள். சரிங்களா? அதனால் வந்து தகுந்த ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்வது நல்லது இல்லை. ஆமாம், அதனால தான் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரோட வழிகாட்டுதல் பேரில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.